இந்த பதிவுல ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. நெறைய இடங்கள்ல இது இருக்குங்க. வயலோரங்கள்ல, சாலையோரங்கள்ல, சும்மாவே ஒரு தரிசு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல சின்னதா ஒரு மண் இடம் இருக்குன்னா, அங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. ஆண்மை குறைபாட்டிற்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயை விரட்டக்கூடியவங்கலாம் இது சமைத்து சாப்பிடுவாங்க. பொரியல், கூட்டு செய்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சின்ன சின்ன இலைகளா இருக்கும். அதாவது இலைகள் வந்து 3 இலைகள் சேர்ந்த மாதிரி ஒரு இலையும், உள்நோக்கி நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா, யூரின் போகக்கூடிய இடத்துல ஆண்குறியோட நுனி பகுதியில ரொம்ப எரிச்சல் இருக்கு, பர்னிங் சென்சேஷன் இருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சம அளவு எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெந்நீர்ல கலந்து 2 வேளை குடிக்கணும். தொடர்ந்து இப்படி குடிக்கும்போது டயபெட்டிக் நியூரோபதின்ற கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கு, கால் மதமதப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து பல பதிவுகளில் சித்தர்கள் நமக்கு சொன்ன மூலிகை மருந்துகள், அது எப்படிலாம் சாப்பிடணும், இன்னும் நிறைய ரகசிய முறைகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. நிறைய இடங்கள்ல இது இருக்குங்க. வயலோரங்களில், சாலையோரங்களில், சும்மாவே ஒரு தரிசு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்னதாக ஒரு மண் இடம் இருக்குன்னா, அங்கே கூட இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. ஆண்மை குறைபாட்டிற்கு அதை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகைங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயை விரட்டக்கூடியது. நிறைய பேர் சர்க்கரை நோயினால் எனக்கு வந்து தாம்பத்திய உறவில் நாட்டம் இல்லாமல் இருக்குங்க, வீட்டில் இதனாலேயே பிரச்சனை ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ HbA1c லெவல் அதிகமாகும்போது எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படுறது, நாக்டூர்னல் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கத்திலேயே விந்து வெளியேறுறது, இந்த மாதிரி பிரச்சனை, உடல் பலவீனமாகுதல், இதற்கு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு மூலிகையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் எலிக்காது இலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எலிக்காது கீரைன்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்லாம் இது சமைத்து சாப்பிடுவாங்க. பொரியல், கூட்டு செய்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். அதாவது இலைகள் வந்து 3 இலைகள் சேர்ந்த மாதிரி ஒரு இலையும், உள்நோக்கி மடிஞ்சிருக்கும். பார்க்குறதுக்கு எலிக்காது மாதிரியே இருக்கிறதுனால அந்த பெயர் எலிக்காது இலை. எவால்வினஸ் நியூமரோலஸ் அப்படின்னு சொல்கிறது இதனுடைய பொட்டானிக்கல் நேம். இப்போது இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது? இந்த எலிக்காது இலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சிறு தாவரம் முழுவதுமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதுங்க. இதில் நிறைய ஆண்களுக்கு பார்த்தோம்னா, யூரின் போகக்கூடிய இடத்துல ஆண்குறியோட நுனி பகுதியில் ரொம்ப எரிச்சல் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சில கண்டிஷனில் வீடியோரல் டெஸ்ட் எடுத்து பார்த்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, எனக்கு சிஃபிலிஸ் கண்டிஷன் இருக்குது டாக்டர் அப்படின்னு பயந்தீங்கன்னா இந்த மருந்து உங்களுக்கு பயன்படுதுங்க. அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே, அதாவது உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்குது, பாடியில் இருக்கக்கூடிய ஸ்டாமினா குறைஞ்சிருச்சு, தசைகள் வலிமையாக இல்லை, மூட்டுக்களில் அதிகமான வலி ஏற்படுது, சரிங்களா. இதே மாதிரி சர்க்கரை நோய் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, வயிறு புண், வயிறு அல்சர், ஆண்மை குறைபாடு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சர்வரோக நிவாரணியாக இந்த மூலிகை இருக்குது. அதுதான் எலிக்காது கீரை, இல்லைன்னா எலிக்காது இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி டாக்டர் நம்ம யூஸ் பண்ணுறது? உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா தினந்தோறும் காலையில் இதை பயன்படுத்தலாங்க. இப்போது பைல்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் துத்திக்கீரை பயன்படுத்துவீங்க இல்லையா, துத்திக்கீரை, அது எப்படின்னா அந்த துத்திக்கீரையை ஒரு நெல்லிக்காய் அளவு அரைச்சி மோரில் கலந்து பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி இந்த எலிக்காது கீரையை ஆண்கள் பெண்கள் இருவருமே எடுக்கலாங்க. பெண்கள் ஒரு சிலருக்கு வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, சர்விக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறது, PCOD, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த எலிக்காது கீரையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். சரி டாக்டர், இது எப்படி பயன்படுத்துறது? இந்த இலைகளை பறிச்சுக்கோங்க, அரைத்து நெல்லிக்காய் அளவு உருண்டை எடுத்துக்கணும், சரிங்களா. இந்த எலிக்காது கீரை நெல்லிக்காய் அளவு உருண்டையாக எடுத்துட்டு மோரில் கலந்து குடிக்க வேண்டும். ஸோ மோரில் கலந்து நீங்கள் குடிக்கும்பொழுது
நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதிகமான உஷ்ணம் இருக்கிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்லீரல் கொதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லிவரில் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு ஜாயிண்டிஸ் பிரச்சனையும் நிறைய பேருக்கு வருங்க. இந்த ஜாயிண்டிஸ் இருக்கிறது, ரத்தத்தில் வந்து ஜாயிண்டிஸ் கலந்துருக்கிறது, நம்ம லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது லிவர் என்சைம்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஜாயிண்டிஸ் வந்துடுதுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களா? கவலையே வேண்டாம். இந்த கீரை நமக்கு பயன்படுங்க. அதே மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், யுட்ரஸில் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு இந்த எலிக்காது கீரை பயன்படுது. அதே மாதிரி இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எப்படிங்க இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை முழு தாவரத்தையும் பொடி செய்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இலையை எங்கெங்க கண்டுபிடிச்சி எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம். இந்த எலிக்காது இலை இதனோட சேர்த்து சில மூலிகைகளும் சேர்த்து மருந்தாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதாவது அமிர்த சஞ்சீவி சூரணம் பயன்படுது. ஸோ இந்த அமிர்த சஞ்சீவி சூரணம் நம்ம எடுத்துக்க என்ன ஆகும்னா, இதில் எலிக்காது இலை மட்டும் கிடையாது, இதனோட சேர்த்து நிறைய மூலிகைகளும் இருக்குது. அதே மாதிரி அமிர்த சஞ்சீவி நெய்யும் நமக்கு இருக்குங்க. இந்த நெய் மருந்துலையும் இந்த மூலிகையை சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ரெகுலராக இந்த மருந்துகளை எடுத்துக்கும்போது ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதே மருந்து பெண்களும் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாங்க. ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா? கவலை வேண்டாம். யூட்ரஸில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, அடிவயிற்று பகுதியில் எப்போவுமே ஒரு வலி, நீர்ச்சுருக்கு, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நெய் மருந்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் எடுக்க என்ன ஆகும்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இதை எப்படிங்க எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். சீந்தில், இந்த சீந்தில் மூலிகை எவ்வளவு நாள் பட்டு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயும் உங்களுக்கு வந்து சுகர் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சீந்தில் மூலிகையை நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படிங்க பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீந்தில் பொடி இருக்கு இல்லைங்களா, இதனோட இந்த எலிக்காதிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, மஞ்சள் 4ம் சம அளவு எடுத்துக்கணும். இந்த 4 மூலிகையுமே பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை விருத்தி செய்யக்கூடியது, நரம்பு மண்டலத்தை வலிமையாக்கக்கூடியது, மூட்டுக்களில் வலி இருந்தாலோ இல்லை நமக்கு சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் கல்லீரலை பலப்படுத்துவதற்கும் இந்த 4 மூலிகையும் பயன்படுது. இந்த 4ம் சம அளவு எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெந்நீரில் கலந்து 2 வேளை குடிக்கணும். தொடர்ந்து இப்படி குடிக்கும்போது டயபெட்டிக் நியூரோபதின்ற கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு நல்லாவே குறையுங்க. கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது, கால் மதப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எலிக்காதிலை மூலிகையை இந்த மற்ற மூலிகையோடு சேர்த்து குடிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இந்த எலிக்காதிலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே வேண்டாம். கற்றாழை நெல்லிக்காயோட நல்ல ஜூஸ் மாதிரி அரைச்சி டெய்லி குடிச்சிட்டு வரலாம். இல்லை கிடைக்கும் போது நீங்கள் குடிக்கலாம். இந்த கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெல்லிக்காதிலை கேட்டாவே சொல்லிடுவாங்க. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டியம்மா இருந்தாங்கன்னா கேளுங்களேன், இதுதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கே காட்டிடுவாங்க. ஸோ இந்த மூலிகை இதனோட சேர்த்து மருந்தாகவும் நம்ம கொடுக்குறோம். இந்த அமிர்த சஞ்சீவி சூர்ணமாக இருக்கட்டும், அமிர்த சஞ்சீவி நெய்யாக இருக்கட்டும், இதுலேயும் இந்த மூலிகையை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம கிளினிக்கில் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையாக நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த அற்புதமான எலிக்காதிலை மூலிகையை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.